Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை எப்படி வளர்ந்து வந்தது? ஏன்னா இது பல நூற்றாண்டுகளை கடந்து இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபமாலையானது இந்த வடிவத்தை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ தொடக்க காலத்தில் ஜெபமாலை எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள துறவிகள் தொடக்கத்தில் 150 திருப்பாடல்களை தினந்தோறும் ஜெபித்து தியானித்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, 150 திருப்பாடல்களை ஜெபித்து தியானித்து வந்தார்கள். இந்த 150 திருப்பாடல்களும் ஒரு நாளைக்கு ஜெபிக்க முடியுமா? நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? துறவிகள் ஒரு நாளைக்கு பலர் ஒரு முறையும், சிலர் 2 முறையும், சிலர் 3 முறையும் கூட திருப்பாடலை ஜெபித்து தியானித்து வந்தார்கள். அப்போ இந்த காலகட்டம் மாறி மற்றொரு காலகட்டத்தில் படிக்க தெரியாதவர்களும் துறவிகளாக வந்து சேர்கின்றார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? படிக்க தெரிஞ்சவங்க 150 திருப்பாடலை படித்து ஜெபிக்கின்றார்கள். படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? காதால கேட்டு எப்படியாவது அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். வேறு வழி இல்லை. இன்றைய காலகட்டம் போல் டேப் ரெக்கார்டரோ இல்லை இது மாதிரி கேமராவோ ஒன்றும் இல்லை காலகட்டம் அது. அப்போது எப்படியாவது அடுத்தவன் படிக்கின்ற பொழுதும் அவற்றை காதால் கேட்டு அவற்றை மனப்பாடம் செய்து எப்படியாவது ஒரு நாளைக்கு 150 முறையாவது அவற்றை ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயமாக இருந்தது. அப்போது அந்த படிக்க தெரிய துறவிகள் என்ன பண்ணாங்க? தொடக்கத்தில் இவ்வாறு கேட்டு 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 அதை மனப்பாடம் செய்து படிக்க நினைத்தார்கள். அவையும் தொடக்கத்தில் கடினமாகத்தான் இருந்தது. அதனால் என்ன செய்வது? ஏன்னா படிக்க தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, இந்த ஜெபத்தை அவர்கள் அதே போல் ஒன்று குறையாமல் 150 முறையும் அவர்கள் சொல்லி ஜெபித்து வருகின்றார்கள். அப்போது இந்த 150 ஜெபங்களையும் சொல்லும்பொழுது எப்படி சொல்வது என்று கேட்டால், தொடக்க காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? அவங்க கூழாங்கற்களை பயன்படுத்தி வந்தார்கள். கூழாங்கல் பார்த்துக்கிறீங்களா? டவுனில் பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கள் ஊரில் நிறைய கிடக்குது. அப்போ கூழாங்கற்கள் நல்லா வழவழப்பாக நல்லா மழை இருக்கும். இந்த கூழாங்கற்களை கொண்டு வந்து இப்போ ஒரு திருப்பா சொல்லும்போது 1 தூக்கி போடுவாங்க, 2 2 3 3 அப்படி எண்ணி 150 ஜெபங்களை ஜெபித்து வந்தார்கள். அப்போது காலகட்டம் மாறுகிற போது இவர்கள் துறவிகள் வெளியே செல்வார்கள். இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு ஒரு ஊரா, அந்த மாதிரி துறவிகளும் பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள், வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த 150 கூழாங்கற்களையும் சுமந்து கொண்டு செல்வது அல்லது எடுத்துக்கொண்டு செல்வது எளிமையான ஒரு காரியம் அல்ல. கஷ்டமாக தான் இருக்கும். 150 கல்லை தூக்கி பேக்கில் மாட்டிக்கிட்டு போகிறது கஷ்டம். இன்றைக்கி தான் அந்த பேக், அன்றைக்கி அப்போது அந்த 150 கூழாங்கற்களை கொண்டு செல்வது கடினமான ஒரு காரியம் என்பதால் என்ன பண்ணாங்க? முடிச்சுகள் போட்ட கயிறை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். முடிச்சு போட்ட கயிறு நாம் மட்டுமல்ல, கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, ஹிந்துக்களும் பயன்படுத்தி வந்தார்கள். வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஹிந்துக்களும் பயன்படுத்துகின்றார்கள், சமணர்கள் பயன்படுத்தினார்கள், சைவம் பயன்படுத்தினார்கள், பௌத்தம் பயன்படுத்துகிறது, முஸ்லிம்ஸும் இவற்றை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி பல்வேறுபட்ட மதங்களும் இந்த கயிறு போட்ட முடிச்சு போட்ட கயிறை பயன்படுத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அன்புக்குரியவர்களே, இந்த முடிச்சுகள் போட்ட கயிற்றை அவர்கள் எடுத்து சென்று ஜெபிப்பதும் வழக்கமாக இருந்தது. தொடக்க காலத்தில் இப்படியாக போனது. ஒரு காலகட்டம் மாறி மற்றொரு காலகட்டம் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க?
இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தெளிவாக சொல்ல நினைக்கின்றார்கள். நான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 6 வாசிப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமீன். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிய வார்த்தைகள். இந்த ஜெபத்தை சொல்லித்தான் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். போக போக ஒரு சில துறவற சபையினர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜெபத்தோடு சேர்த்து கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த ஜெபம். என்ன ஜெபம் அது? அருள் நிறைந்தவளே வாழ்க. லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள அந்த வார்த்தைகள் நிறைய வருது. அப்போ அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றாள். இந்த ஜெபத்தை அவர் சொல்லியும் மீண்டுமாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துக்குரிய ஜெபம். அதாவது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42, 43, 44, 45. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் தொல்லிற்று. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும், நீர் பேறு பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உம் வயிற்று குழந்தை ஆசி பெற்றதை பாருங்க. குழந்தை என்றால் ஆண்டவர் மட்டுமல்ல, இவரும் தான். ஏனென்றால் நான் போன சொன்ன உங்களுக்கு, அன்னை மரியாள் அமல உற்பவி. தன்னுடைய தகப்பன் இறந்த பிறகு தாயோடு இவர் எங்கே வருகின்றால்? நாசிரேத்து வருகின்றாள். அப்போது மாதா பிறக்கல. நாசிரேத்துக்கு வருகின்றாள். யார்? அன்னம்மாள் அங்கு வருகின்றார்கள். அங்கு வந்த பிறகு தான் அவள் தன்னுடைய கண்ணீரோடு ஆண்டோடைய ஜெபத்தை வைக்கின்றாள். ஜெபத்தை வைக்கின்ற போது ஜிப்ரியல் என்கின்ற கபிரியேல் தூதர் தோன்றி கூறுகின்றால், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வழியாக இறைவாக்கினர் வருவார். அதாவது தொடக்க சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய குடும்பத்தில் 2 இறைவாக்கினர் வருவார்கள். ஒன்று அன்னை மரி வழியாக, மற்றொன்று எலிசபெத் வழியாக. அப்போ 2 பேர். அப்போ இவங்க பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அங்கு எப்படி வராங்க? தாயின் கண்ணீரின் விளைவாக ஆண்டவர் காட்சி கொடுக்க வைக்கின்றார் கபிரியேல் வழியாக. கபிரியேல் தூதர் காட்சி கொடுத்து இவள் பிறக்கின்றாள். இவள் வழியாகத்தான் இயேசு பிறக்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பெண்களுள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. அப்போ குழந்தை மட்டுமல்ல, அவரும் பேறு பெற்றவள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படித்தான் தொடக்க காலகட்டத்தில் சன்னியாசிகள், துறவற சபையினர்கள் எல்லாவரும் இந்த ஜெபங்களை ஜெபித்து வந்தார்கள். இது விண்ணுலகில் எங்கள் தந்தை அந்த ஜெபத்தையும், அப்போ கபிரியேல் தூதர் சொன்ன அந்த வாழ்த்துரைகளையும், எலிசபெத் அம்மாள் கூறிய வாழ்த்துரையையும் அவர் ஜெபித்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அன்னை மரியாள் புனித டோம்னிக், கேட்டுக்கிறீங்களா? புனித டோம்னிக் என்பவருக்கு காட்சி கொடுத்து அவர் கூறுகின்றார். அதாவது அந்த காலகட்டத்தில் ஆல்ஃபிஜென்சியம், கேட்டுக்கிறீங்களா? ஆல்ஃபுஜென்சியம் என்ற தப்பறை கொள்கை ஒன்று பரவி வந்தது. என்ன சொல்லுதுன்னா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் இல்லை என்பதை அவர்கள்
மிகவும் தீவிரமாக சக்தியோடு அவர்கள் அந்த நாட்டில் பரப்பி வந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் அன்னை மரியாள் டொமினிக் ஜியை பயன்படுத்தி கொண்டு கூறுகின்றால், நீங்கள் சென்று இறை வார்த்தையை ஜெபமாலை பற்றிய விசுவாசத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று. அப்போ இந்த டொமினிக் என்ன பண்றாரு? ஜெபமாலை பக்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர் என்பதை உலகறிய பறைசாற்றுகின்றார். சாதாரண உலகறிய அவர் வீர முழக்கத்தோடு பறைசாற்றுகின்றார். பறைசாற்றிய பொழுதும் அவருக்கு எந்த விதமான பயனும் கிடைக்கவில்லை. ரொம்ப சோர்வுற்று பயந்து உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அந்த தப்பறை கொள்கையானது மிகவும் வலிமையோடு, அதாவது இன்றைய காலத்துக்கு பொறுத்தவரை சாத்தான் மிகவும் வலிமையோடு செயலாற்றி வருகின்றான். நீங்கள் பாருங்க, நம்முடைய கூட்டத்தில் பாருங்க, நன்மை வெல்லுமாம் தீமை வெல்லுமா என்று கேட்டால் நன்மை வெல்லும். எப்பொழுது வெல்லும்? ஒரு 100 வருஷம் போது வெல்லும். ஆனால் தீமை உடனடியாக வெல்லும், வென்று கொண்டிருக்கிறது. அப்போ நன்மையா தீமை என்று கேட்கும்போது நன்மை ஜெயிக்கும், ஆனால் இது டைம் எடுக்கும். ஆனால் தீமை என்பது உடனடியாக வெல்லக்கூடியது. உடனடியாக இப்போ சொன்னாங்க, இப்போவே மக்கள் 100 பேர் நம்புவாங்க. அதுதான் தீமைக்குள்ள பவர். நன்மை அப்படியே போகும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த டொமினிக் என்பவர் ஆண்டவரை பற்றியும் ஜெபமாலை பற்றியும் சொல்லிய பொழுது ஆண்டவர் அவரோடு இருக்கின்றார். அவர் தோற்ற பொழுதும் அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து கூறுகின்றார், மகனே நீ தோற்க வேண்டாம், நீ தோற்று போகவில்லை. ஏனென்றால் உன்னுடைய போதனைகளை நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் சொல்லிக்கொண்டு நீ தோற்று போய்விட்ட என்பதை நீ அறிய வேண்டாம். ஏன்னா முதலில் மக்களுடைய மனதை என்ன பண்ணணும்? பண்படுத்த வேண்டும். ஒரு உழவன் ஒரு விதையை நிலத்தில் உட வேண்டும் என்றால் நாம் போய் பாலைவனத்தில் உழுதால் கிடைக்குமா? அங்கேயும் வரும், அங்கே வரக்கூடிய விதைகள் வரும். ஒரு விதை நன்றாக முளைக்க வேண்டும் என்றால் அந்த நிலமானது பண்படுத்தப்பட வேண்டும். நன்றாக பண்படுத்தப்பட்டு விதை முளைப்பதற்கு ஏதுவாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் விளை எப்படி வரும்? விதை நன்றாக முளைத்து பயன் பெறக்கூடிய நிலையில் அது வந்து நிற்கும். அதுபோல பிரியமானவர்களே, அன்னை கூறுகின்றால் முதலில் மக்களுடைய மனதை பண்படுத்த வேண்டும். மக்களுடைய மனதை பண்படுத்தாமல் நாம் எந்த அளவுக்கு என்ன சொன்னாலும் அங்கே நடக்காது. அதனால் அன்னை கூறுகின்றால், அன்னை ஆற்றலோடு மக்களுடைய மனதை பண்படுத்தி அதன் பின்பு அவரை பார்த்து கூறுகின்றால், நீ சென்று மக்களுக்கு இவற்றை சொன்னால் இது மக்களுக்கு தெளிவாக புரியும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் தான் புனித டொமினிக் என்பவர் இவற்றை சொல்லி முடித்த பின்பு நம்ம சொல்ற மத்தியில் இப்போ புனித மரியே இறைவனின் தாயே அந்த பகுதியையும் அங்கு சேர்க்கின்றார். அப்பதான் சேர்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் ஜெபமாலை உருவெடுத்து மக்கள் மத்தியில் வருகிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஜெபமாலை அன்னை எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜெபமாலை எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லூயிஸ் டே மான்ஃபோர்ட் கூறுகின்றார், ஐ சி மேரி எவ்ரிவேர், ஐ சி ப்ராப்ளம் நோவேர். அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருக்கின்றாலோ அங்கெல்லாம் என்னாச்சு? ஒரு பிரச்சனை இல்லை. அன்னை மரியாள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் தான் முளைத்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு புனிதர் இருக்கின்றார். யார் அவரு? மேக்ஸ் மில்லியன் கோல்பே என்ற புனிதர். கேட்டுக்கிறீங்களா? ஒரு மேக்ஸ் மில்லியன் கோல்பே.
இந்த மேக்சிமிலியன் கோல்பே அன்னை மரியாள் மீது அளவற்ற பக்தி கொண்டவர், பயங்கர பக்தி கொண்டவர் தான் இந்த அன்னை மரியாள். ஒருவேளை இவர் புனிதரானதும் அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாகத்தான் இந்த மேக்சிமிலியன் கோல்பே புனிதராக மாறுகின்றார். அந்த காலகட்டத்தில் லூயிஸ் தே மான்ஃபோர்ட் என்பவர் த சீக்ரெட் ஆஃப் ரோசரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். த சீக்ரெட் ஆஃப் ரோசரி. அந்த புத்தகத்தின் ஒரு பகுதியாக த குரோனிக்கல்ஸ் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ். குரோனிக்கல்ஸ் தெரியல உங்களுக்கு? எங்கள் சபையில் நாங்கள் டெய்லி டைரி எழுதுவோம். 4 ஏடு, இன்றைக்கி என்ன வந்துச்சு, இன்றைக்கி என்ன போச்சு, இன்றைக்கி யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நாங்கள் டைரி எழுதுவோம். அந்த டைரி தான். அப்போது பிரான்சிஸினுடைய தினசரி நாளேட்டிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த புத்தகத்தை சேர்க்கின்றார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரான்சிஸ் என்பவர் ஒரு துறவி. இவர் தினமும் உணவு உண்ணுவதற்கு முன்பாக, இரவில் உணவு உண்பதற்கு முன்பாக ஜெபமாலையை ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். டெய்லி அவர் ஜெபமாலை ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருவேளை கால தாமதமானாலும் ஜெபமாலை சொல்லிய பின்புதான் அவர் உணவருந்த செல்வார். ஒரு நாள் இந்த புனித பிரான்சிஸ் என்ற ஒரு துறவி ஏதோ ஒரு காரணத்தால் நேரமாகிவிட்டது, உணவருந்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் இவர் சென்று தன்னுடைய தலைமை சகோதரர், அதாவது இல்லத்தந்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இல்லத்தந்தையை சந்தித்து கேட்கின்றார், இன்றைக்கி நான் ஜெபமாலை சொல்ல டைம் இல்லை எனக்கு, அதனால் ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க எனக்கு, நான் ஜெபமாலை முடிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அவரும் அவருடைய வேண்டுதலுக்கு அணுக அவர் போய் ஜெபமாலை ஜெபிப்பதற்காக அவருடைய இல்ல சேப்பல், அதாவது சன்னியாச பவனங்களில் ஒரு சின்ன சேப்பல் இருக்கும், எல்லா ஹவுஸ்லையும் இருக்கும். உங்களுக்கு இங்கே இல்லை, ஆனால் எல்லா ஹவுஸ்லேயும் ஒரு சேப்பல் இருக்கும். நம்ம அதான் சேப்பலை பயன்படுத்துகிறப்ப. அப்படியே இந்த பிரான்சிஸ் என்பவர் அந்த சிற்றாலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை விரித்து பிடித்து கொண்டு ஜெபமாலை கையில் எடுத்துக்கொண்டு ஜெபமாலையை ஜெபிக்கின்றார். ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது நேரம் ஆகிவிட்டது. இவர் சொன்ன அந்த 15 நிமிடம் கடந்து விட்டதால் இல்ல தந்தையானவர் அவர் எங்கு இருக்கின்றார், என்ன பண்ணுற என்பதை ஆராய்வதற்காக உடனுள்ள ஒரு சகோதரனை அங்கே அனுப்புகின்றார். போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அவர்களும் இந்த சகோதரனை வந்து பார்க்க வருகின்றார்கள். பார்க்க வந்த பொழுது இவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். வந்தவங்க போயிட்டாங்க. மீண்டுமாக ஏறக்குறைய 30 முதல் 45 நிமிடங்கள் ஆன பொழுது இவர் சாப்பிடாம ஜெபிக்கிற பொழுது அவருக்கு ஒரு அக்கறை, எல்லா சுப்ரியருக்கும் அந்த அக்கறை இருக்கும். அப்போ அவரை சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்ன பண்ணுறாரு. திரும்ப வருகின்ற பொழுது இந்த சகோதரன் முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து பிடித்து ஜெபமாலை உருட்டி கொண்டிருக்கின்றார். அந்த அறை முழுவதும் ஒளி மையமாக காட்சி கொடுக்கின்றது. 2 தூதர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், சமணசுகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கரத்தில் பாத்திரம் உண்டு, மற்றொரு கரத்தில் ஒன்றும் இல்லை. தனக்கு முன்னால் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். காட்சி கொடுக்கின்ற போது இவர் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஜெபமாலையை சொல்லும் பொழுது, அந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்ட போது ஒவ்வொரு முறையும் அந்த பாத்திரத்தில் ஒரு ரோசாப்பூ வந்து விழுந்து கொண்டிருக்கும். அந்த ரோசாப்பூ எடுத்து வேறு தூதர் என்ன பண்ணுவார், அந்த மாதாவின் தலை மீது கிரீடமாக சூட்டி கொண்டிருப்பார். ஏறக்குறைய 2 மணி நேரம் ஆகிவிட்டது. வந்தார் சுப்பீரியர், என்னாச்சு போன ஆளை காணமே அப்படின்னு மீண்டுமாக தங்களுடைய சகோதரி அனுப்புகின்ற பொழுது அங்கு நடக்கின்ற காட்சி தான் இப்பேற்பட்ட காட்சி. பிரியமானவர்களே, ஜெபமாலை முடிவில் ஏறக்குறைய 153 சிவப்பு ரோசாக்களும் 16 வெள்ளை ரோசாக்களும் இருந்ததாக வரலாறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதுதான் இப்படிதான் ஜெபமாலை சன்னியாசிகள் வாழ்க்கையில் மிகவும் வலுப்பற்றதாக பக்தி வாய்ந்ததாக இருந்து வருகிறது.
அடுத்து வாசிங்க பிரியமானவர்களே, ஜெபமாலைக்கு மரியாவின் சீதனம் என்ற ஒரு பெயரும் உண்டு. கேட்டுக்கிறீங்களா? கேட்டதில்ல. ஜெபமாலைக்கு மரியாவின் சீதனம் என்ற ஒரு பெயரும் உண்டாயிருந்தது. அந்த காலகட்டத்தில், அதாவது 17ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் அடுத்துள்ள நாடுகளில் இந்த பெயர் அப்படியே உலாவி வருகின்றது. ஜெபமாலை மாதாவின் சீதனம் எப்படி வந்துச்சு என்று கேட்டால், ஒரு ஓவியன் ஒருவன் ஒரு படம் வரைகின்றான். அந்த படமானது ஒரு கப்ரியேல் சம்மனஸ் ஒரு தராசை வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த தராசு பார்த்துக்கிறீங்களா? கடைகளில் தராசு தட்டு இருக்கும், ஒருத்தர் பிடிச்சிருப்பார், 2 தட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தராசு தட்டு இருக்குது. இந்த தராசு தட்டில் ஒரு புறம் சாத்தானும் மற்றொரு புறம் மனிதனின் ஆன்மாவும் வைக்கப்பட வேண்டும். பாருங்க, சாத்தான் ஒருவேளை சக்தி வாய்ந்தவன், மனிதனின் ஆன்மா என்பது பார்க்க முடியாதது, உருவம் இல்லாதது, ஒரு காற்று, அவ்வளோதான். அப்போ யார் ஜெயிப்பார் என்றால் ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் தான் ஜெயிப்பான். அதுதான் அவனுடைய என்னது, நம்ம ஓவியனுடைய எண்ணமும் அதுதான். அப்போ தராசு வரைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் சாத்தானும் மறுபுறம் மனிதனுடைய ஆன்மாவும் இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அந்த மனிதனுடைய ஆன்மா எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கத்தில் தன்னுடைய ஜெபமாலையை வைக்கின்றாள். அப்பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்படுகின்றான். யாரு? மனிதனின் ஆன்மா ஜெயிக்கப்படுகிறது. இவன் விண்ணகத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டான் என்பதுதான் வரலாறு. பிரியமானவர்களே, தொடக்க காலத்தில் ஒரு நம்ம காலகட்டத்தில் செக்கு போட்டுறாங்க கல்யாணத்தில். ஒருவேளை பெரியவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் எங்கள் ஊர்லாம் பார்த்துக்கிறேன், பித்தளை சாமான் நிறைய வரும். ஒரு கல்யாணாவே இன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, யாரும் பொருள் வாங்க மாட்டுறாங்க, செக்கை போட்டு கூட பையன் பெரிய பொண்ணு டெபாசிட் பண்ணிடுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் திருமணத்தில் இருந்தபோது அவர்கள் பெண்களுக்கு சீதனமாக என்ன பண்ணுவாங்க, எடுத்தட்டில் இத்தனை கிலோ தங்க பொருள், இத்தனை கிலோ வெள்ளி பொருள், இத்தனை கிலோ பித்தளை பொருள், அப்புறம் பீரோ கட்டில் அப்படி இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த இது ஓவியனும் இதை தான் சொல்ல வருகின்றான். எடை எந்த பக்கம் மிகுந்திருக்கிறதோ அந்த பக்கம் அன்னை மரியாள் ஆண்டவர் பக்கம் நிற்கின்றாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபமாலை என்பது சாதாரண ஒன்றல்ல. ஜெபமாலை என்பது சாதாரண ஒன்றல்ல. அது ஆண்டவரை தாங்கிய ஒரு கருவியாக இருப்பதால் அந்த ஜெபமாலையை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மீண்டும் நாம் வாசிக்கின்றோம் ஒரு நடந்த கதை. 2001ஆம் ஆண்டிலும் செப்டம்பர் 11ஆம் நாள். கேட்டுக்கிறீங்களா? உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்ட தினம். கேட்டுக்கிறீங்களா? படிச்சிருப்பீங்க. ஏன்னா உலகத்திலே ஃபேமஸான ஒரு நிகழ்வு அது. உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்ட தினம். அதில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். யார் அவரு? கேட்டுக்கிறீங்களா? இல்லை, பியாரோ மசாரியா என்ற ஒரு சகோதரர் அந்த உலக வர்த்தக மையத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர். இவருக்கு கத்தோலிக்க திருச்சபை மீது விசுவாசம் இல்லை. கத்தோலிக்கர் தான், இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபை மீது விசுவாசம் இல்லை. பாவ சங்கீதம் மீது சிறிதளவு நம்பிக்கை இல்லை. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் வழங்கக்கூடிய அருட்சாதனங்கள் மீது சிறிதளவும் துளியளவும் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சகோதரர் தான் யாரு? இந்த பியாரோ மசாரியா என்ற சகோதரனுக்கு. இவர் கத்தோலிக்க சபையை விட்டு நாளடைவில் விலகிவிட்டார். ஒரு நாள் அமெரிக்காவில் மாபெரும் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தின் மையப்பொருள் என்னவென்றால், அமெரிக்கா நீட்ஸ் ஃபாத்திமா. அதாவது ஃபாத்திமாவில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து
எப்படி ஃபாத்திமாவில் மிகப்பெரிய ஆன்மீக வளர்ச்சியின் சிகரமாகவும் ஆன்மீக புரட்சியாகவும் ஆன்மீக எழுச்சியாகவும் மாற்றினாரோ அதே போல அன்னை மரியாள் அமெரிக்காவிலும் காட்சி கொடுத்து இங்கு அழிந்து கிடக்கின்ற மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சுருக்கம். அப்போ அந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட மக்கள் பங்கெடுக்கின்றார்கள். பெரியவங்க, சின்னவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, எப்படி பல்வேறு தரப்பினர்கள் பங்கெடுக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் இந்த பியாரோ யார் அவரு மசாரியாவும் அதில் பங்கெடுக்கின்றார். அவருக்கு அங்கு நடந்த நிகழ்வுகளை கேட்டு மனம் உடைந்து போகின்றார். மனம் உடைந்து போய் அங்கு மூளையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டியில் ஜெபமாலை வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி என்ற ஒரு என்னது ஒரு கையேடில் கை பிரதிப்பா அது சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு வச்சுக்கிறாங்க. இந்த மசாரி என்ன பண்ணுறாரு, மனம் உடைந்து போனவராய் கொஞ்சமாச்சு நாமளும் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து ஒரு ஜெபமாலையையும் அந்த ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி என்ற அந்த கைப்பிரதியையும் கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டிற்கு போய் ஜெபமாலை சொல்ல தொடங்குகின்றார். மாதங்கள் ஆகின்றது. அவருக்கு மாதாவின் மீது பக்தி வருகின்றது. மாதங்கள் ஆகின்றது. அவர் ஆலயத்திற்கு செல்ல முற்படுகின்றார். மாதங்கள் ஆகின்றது. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற முற்படுகின்றார். நாளாக 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 நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ ஆசைப்படுகின்றார். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் தலைவர் அந்த உள்ளக வர்த்தக மையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தீவிரவாத தாக்குதல் அரங்கேற்றப்படுகின்றது. தீவிரவாத தாக்குதல் அரங்கேற்றப்படுகிறது. இந்த தீவிரவாத தாக்குதல் அரங்கேற்றப்பட்ட பொழுது இவர் உள்ளுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். பில்டிங் மேலே பெரிய ஒரு மோதல் வந்த பொழுது ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு பறக்கும். ஏன்னா நான் சாதாரண மழை வரும்பொழுது நான் போன மழையில் பார்த்தோம், வேடூரில் பாலாத்தில் ஒரு பில்டிங் அப்படியே சாயுது. நம்ம வயநாட்டில் பார்த்தோம், அப்படியே சாயதை பார்க்குறோம். அப்போது ஒரு சில பிரச்சனை வரும்பொழுது அப்படியே வரும். ஆனால் பிரியமானவர்களே, இங்கு பார்க்கின்றோம், அந்த ஃப்ளைட் இடிக்கும் பொழுது நெருப்பு மையமாக மாற்றப்படுகிறது. அந்த பில்டிங் முழுவதும் புகை படலமாக மாற்றப்படுகிறது. அந்த பில்டிங் முழுவதும் சமாதானம் இல்லாமல் மிகப்பெரிய அலப்பறையாக மக்கள் புலம்பிக் கொண்டு ஓடுவதை, மிகப்பெரிய ஓயாத சடங்குகளை பார்த்து அந்த நிமிஷம். அப்பொழுது அங்கு வேலை செய்ய எல்லா மக்களும் பார்க்கின்றோம், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது உயிர் பிழைத்து கொண்டால் போதும் என்று ஓலங்களோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நபரும் அவர்களோடு சேர்ந்து ஓடுகின்றார். எத்தனை உயிர்கள் நாசமாகிவிட்டது, எத்தனையோ உயிர்கள் அழிந்து விட்டது, எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள். இருந்த பொழுது இந்த நபர் நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார். பில்டிங்கில் நிற்க இடமில்லை, முன்ன பின்ன பார்க்க முடியல, அவ்வளோ புகைப்படலங்கள். ஒரு கட்டத்தில் இந்த நபர் எங்கே போனார், ஒரு படிக்கட்டில் போய் ஒளிந்து கொள்கின்றார். அவரோடு சேர்ந்து ஏறக்குறைய 200 பேர் ஓடி ஒளிந்து கொள்கின்றார். ஒளிந்து கொள்வது எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று எண்ணம். ஆனால் கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ உயிர்கள் அழிந்து கொண்டிருந்தது. கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பேர் மாண்டு விட்டார். எத்தனையோ என்ன சொல்றது பேர் மேலே கற்கள் விழுந்து எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நிலையில் இவர் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கின்றார். ஒளிந்த பொழுதுதான் இவருக்கு தோன்றுகின்றது, தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கின்ற ஜெபமாலையை எடுக்கின்றார். ஜெபமாலையை ஜெபிக்கின்றார். ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஃபயர் ஃபோர்ஸ் அங்கு வருகின்றார்கள். வந்து எல்லாவற்றையும் அணைக்கின்றார்கள். இவரோடு இருந்த 200 பேரும் மீட்கப்படுகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்கு ஜெபமாலை இல்லையோ அங்கு சமாதானம் இல்லை. ஒருவேளை நம்ம எல்லாரும் சொல்லுவோம், குடும்பத்தில் அமைதி வேண்டுமா, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
ஒரு சில வந்து முழங்கால் படிடுவாங்க, நல்ல காரியம். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் பல குடும்பங்களிலும் ஜெபமாலை பக்தி நாளடைவில் படிப்படியாக குறைந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நம்முடைய கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். பல குடும்பங்களிலும் ஜெபமாலை அழிந்து வருகிறது. இன்றைக்கி நாம் பார்ப்போம், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஜெபமாலையை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. எதற்காக என்றால் ஒரு ஷோ. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் செப்கோ கேட்டிருப்பீங்க, பெரிய ஒரு பக்தி பொருட்கள் விற்கக்கூடிய பெரிய ஒரு கூடம், இதோட பெருசாக இருக்கும், நல்லா 2 மாடி இருக்கும். அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போது இந்த ஜெபமாலை அங்கே நிறைய விற்பாங்க. நீங்கள் எந்த டிசைனில் பார்க்க எல்லாம் கிடைக்கும். நானும் அங்கு அடிக்கடி போவேன். ஏன்னா எங்கள் தியான சென்டர் லோகோஸ் அங்கேருந்து ஃபார் வரும்போதெல்லாம் நானும் போவேன். நம்முடைய வகீஸ் ஃபார் அங்கே தான் வருவார், எல்லோரும் அங்கே தான் வருவாங்க மேக்ஸிமம். அப்போ நான் போகும்போதெல்லாம் ஒரு சகோதரர் சொல்லுவான், ஃபாதர் எங்கே போகிறீங்க, திருச்சி போகிறீங்களா, ஒரு ஜெபமாலை ஃபாதர். நான் கேட்பேன், ஏன்டா உனக்கு? ஃபாதர் அதை போட்ட நல்லா அழகாக இருக்குது ஃபாதர். நான் அவங்க பல முறை எப்போல்லாம் திருச்சிக்கு போகணும் அப்பெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இவன் பக்தி இருக்குதோ இல்லையோ, அவன் அதை ஷோவுக்காக போட்டு வந்தான். மக்கள் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது போட்டு வந்தான். ஒரு கட்டத்தில் நான் டெய்லி சாயந்தரமான ஒரு 7 மணிக்கு எங்கள் கேம்பஸ் ரோடு இருக்கும், தெரு ரோடு, ஜெபமாலை சொல்லுவது வழக்கம். அப்போது அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்தார். என்னங்க ஃபாதர் நீங்கள் என்ன டெய்லி ஒரு சின்ன உருட்டுறீங்களே, அதான்டா எங்களை காப்பாற்றுது, அதான் சோறு போடுது. நான் எப்பவுமே கொஞ்சம் அப்படி சொல்லுவேன். என்ன ஃபாதர் அப்படி? அதான்டா அப்படி. நான் ஹிந்து பையன், சொன்னால் புரியாது. ஒரு நாள் நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, நாங்கள் 1000 மணி ஜெபமாலை சொல்லும் பொழுது இவனும் உள்ளே வருகின்றான். வரும்பொழுது, என்ன ஃபாதர் நீங்கள் சின்னதாக வச்சுக்கிறீங்க, அவங்க பெருசாக வச்சுக்கிறாங்களே. நான் சொன்னேன், நீ வந்து உடனே உட்காரு, அட்லீஸ்ட் டைம் பாஸ் உட்காரு, உனக்குள் ஏதாவது மாற்றம் வரும். பிரியமாளு, நம்ம சிஸ்டர் தான் வருவாங்க ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு, வரலை. ஒரு நாள் தனியாக வந்து மதியம் ஒரு 3 மணிக்கு உட்காந்துக்கிறான். என்னடா பண்ணுற ஃபாதர்? நான் ஒரு அக்காவை கேட்டேன், அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவர் இருந்த மாதிரியே வாழ்க, அந்த ஜெபத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு உனக்கு நிறைய ஆசை கிடைக்கண்டா. இப்போ இந்த பையன் இந்து பையன் என்ன பண்ணான், ஷோவுக்காக போட்டான் ஜெபமாலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகுக்காக போட்டவன் ஒரு காலகட்டத்தில் இவன் வந்து உள்ளுக்குள் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் கரெக்டாக சொல்கிறானா தெரியாது, ஆனால் அவனும் உருட்டி கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, ஜெபமாலை எங்கு இருக்கிறதோ அங்கு வல்லமை புறப்படும். ஜெபமாலை எங்கு இல்லையோ அந்த குடும்பங்கள் நாளடைவில் படிப்படியாக அழிக்கப்படும். நான் நினைப்போம், நமக்கு எல்லாமே இருக்குது, பணக்காரனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் பணம் ஒன்றும் சமாதானம் தருவதில்லை. சொன்ன மாதிரி நன்மை வெல்லுமா? வெல்லும். எப்பொழுது வெல்லும்? கடைசியில் வெல்லும். தீமை அழிந்து கொண்டிருக்கும். எப்போ ஜாலியாக இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த தீமை அழிக்கப்பட்டு தான் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, ஜெபமாலைக்கு வேண்டிய முக்கியத்துவத்தையும் ஜெபமாலைக்கு வேண்டிய மரியாதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, புனித ஜான் பால் II கேட்டுக்கிறீங்களா? ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் 2ஆம் ஜான் பால். ஒருவேளை மிகவும் கடினப்பட்டு உழைத்தவர், மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவர் தான் ஜான் பால் II. சொந்த ஊர் போலந்து. நாசிக் கேம்ப் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. தன்னுடைய 8 வயதில் தாயாரை இழக்கின்றார். தாயார் ஒரு ஆசிரியர், தாயாரை அவர் இழக்கின்றார். 12 வயதில் மூத்த சகோதரனை அவர் இழக்கின்றார். 20 வயதில் யாரை இழக்கின்றார்? 20 வயதிற்கு முன்பாகவே தந்தையை இழக்கின்றார். அவர் அடிமையாக மாற்றுவதற்கு முன்பாகவே அவர் தப்பித்து ஓடிப்போய் ஒரு சுரங்க பாதையில் வேலைக்காக ஜாயின் பண்ணுறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவர். ஆனால் தப்பித்து ஓடி ஒரு சுரங்க பாதையில் வேலைக்காக ஜாயின் பண்ணுறாரு. சுரங்க பாதை என்ன பண்ண நம்ம பார்த்ததில்லை. சுரங்க பாதை எவ்வளோ கடினமான வேலை.
நாம் பார்த்ததிலும் அனுபவிச்சதில் படிச்சுக்கிறோம். அப்போ இந்த ஜான் பால் II தன்னுடைய சிறு வயதில் இளமை பருவத்தில் ஓடிப்போய் வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலைக்காக ஜாயின் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டவர், அனுபவித்தவர், தன்னுடைய வேதனையை மனமுருக அனுபவித்தவர் தான் ஜான் பால் II. படிப்பு இருந்ததா என்று கேட்டால் அதுவும் ரகசியமாக படித்தவர் தான். நம்மளை போய் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்லையோ பெரிய பெரிய கல்விக்கூடங்கள் படித்த ஆள் இல்லை, சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் ரகசியம் படித்தவர் தான். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் புனித ஜான் பால் II தன்னுடைய தாயார் சொல்லி கொடுத்த அந்த நினைவு வருகின்றது. உன்னுடைய கஷ்டத்தில் நீ கஷ்டப்படுகின்ற போது நீ யாரை நம்ப வேண்டும்? அன்னை மரியாளை நம்ப வேண்டும். தன்னுடைய தாயார் சொல்லி கொடுத்த ஜெபமாலையை அவர் நினைவு கூறுகின்றார். எப்போ? சுரங்கப்பாதையில் மற்ற மக்களோடு கஷ்டப்படுகின்ற பொழுது, வேதனை அனுபவிக்கின்ற பொழுது அவர் நினைவு கூறுகின்றார். தன்னுடைய தாயார் சொல்லிக் கொடுத்த ஜெபமாலையை அங்கு நினைவு கூறுகின்றார். நினைவு கூர்ந்து ஜெபமாலையை கையில் எடுக்கின்றார். அந்த நாள் முதல் அவர் பாப்பரசராகி சுடப்பட்ட பொழுதும், சுட்டாங்க தெரியுமா? அவரை சுடப்பட்ட பொழுதும் சுட்ட பொழுதும் அவர் அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு, அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த இரக்கம் கொண்டு, அன்னை மரியாளின் பரிவையும் பாசம் உணர்ந்தவராக ஜெபமாலை மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய கருவியாக மாறியது. அவர் சொல்லுவார், ஜெபமாலை எனக்கு பிடித்த ரொம்பவும் அழகான ஒரு மாலை. ஜெபமாலை ரொம்ப சிம்பிளான ஒரு ஜெபம். ஜெபமாலை என்பது சாதாரண ஜெபம் என்றாலும் அது அர்த்தத்தில் ரொம்ப ஆழம் மிக்கது. ஜெபமாலை என்பது அனைவரையும் கவரக்கூடியதான் ஜெபமாலை. பிரியமாலை, இந்த ஜெபமாலை தான் பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் அவர்களை உலகறிய செய்ய வைத்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்தை அதிகமாக சுற்றியவர் யார் என்று கேட்டால் இந்த ஜான் பால் தான். இவர்தான் உலகத்தை பறவை போல் சுற்றி வந்தவர். உலகத்தில் உள்ள இளைஞர்களை அதிகமாக கவர்ந்து எதை கேட்டால் இந்த ஜான் பால் II தான். பிரியமாளே, இந்த ஜெபமாலைக்கு உள்ள வல்லமை, ஜெபமாலைக்குள்ள மாண்பு வேறு எல்லா ஜெபத்திற்கு கேட்டால் இருக்குது. ஆனால் அன்னை மரியாள், அதாவது ஆண்டவரின் தாய் என்ற ஒரே ஒரு அபிஷேகத்தால், ஆண்டவரின் தாய் கொடுத்த ஜெபமாலை என்பதால் இதற்கு மிகவும் சக்தியும் வல்லமையும் அபிஷேகமும் இதற்கு அதிகமாகவே இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமாளே, நாங்கள் பல ஊர்கள் தியானத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா? போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, எங்கேயாச்சும் போய் நம்ம கார் நிறுத்துவோம், டீ குடிக்க போய் நிறுத்துவோம், இல்லையா சாப்பாடுக்கு நிறுத்துவோம், இல்லை போகும்பொழுது ஆப்போசிட்டாக ஒரு ஏதாவது கார் வரும்போது காருக்குள்ள ஒரு மாதா சுரூபம். மேக்சிமம் எல்லா காரிலையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லா காரிலும் மாதா சுரூபமோ இல்லை கிறிஸ்டோஃபரோ இல்லை சிலுவையும் எதை வச்சுருப்பாங்க. இவற்றை எல்லாம் கடந்து மேலே இருந்து ஒன்று தொங்கும் ஜெபமாலை. நமக்கு எல்லாம் இருந்தும் கீழே நம்ம லைனாக வைப்போம், லைனாக எல்லா புனிதரை வைப்போம். சில சிஸ்டருங்க வண்டியெலாம் பார்த்து வச்சுக்க, இருக்கிற எல்லா புனிதரும் இருப்பாங்க, லைனாக இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஜெபமாலை தொங்கும். இந்த ஜெபமாலையை பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்மை அறியாமலேயே ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, பரவாயில்ல, ஒரு கிறிஸ்தவன் இவ்வளோ பக்தியாக காரில் இது மாட்டு வரானே, உள்ளுக்குள் பக்தி இருக்க இல்லையோ, ஆனால் வெளியே அட்லீஸ்ட் மக்களை காண்பிப்பதற்காவது ஒரு கத்தோலிக் என்பவன் ஜெபமாலையை தன்னுடைய வாகனத்தில் வைத்து வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். 2ஆம் பிரியமானவர்களே, நாம் பல ஊர்களுக்கு போகின்றோம், ஆலயங்களை பார்ப்பதற்கோ தியானம் மையத்திற்கோ இல்லை வேறு எங்கே நாம் போகிறோம். எங்கு சென்றாலும் அதிகமாக விற்கப்படுவது என்னவென்றால் ஜெபமாலை தான். நீங்கள் பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு பாருங்கள். நீங்கள் வேளாங்கண்ணி நீங்கள் எப்படி போகிறீங்க தெரியல எனக்கு. நாங்கள் எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போவோம். வேளாங்கண்ணிக்கு போகும் பொழுது மேக்ஸிமம் நாங்கள் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம உங்களை மாதிரி போய் நம்ம ஓடி வர ஆள்நாக்களில் போகும்பொழுது அங்கே ஆராதனை ஆலயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மற்ற இடங்களில் மாத காட்சியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவற்றை தாண்டி ஜெபமாலைகள் நீங்கள் பாருங்கள், எல்லா கடை சந்துகளிலும் ஜெபமாலை விற்கப்படுகிறது.
ஒருவேளை இந்துவா கிறிஸ்துவா முஸ்லிமா யாருக்கும் தெரியாது, எல்லாரும் ஜெபம் மாலையை வைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையோ, கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையோ, அதை விற்கக்கூடிய மனிதனுக்கு இந்துவோ கிறிஸ்துவோ முஸ்லிம் யாராக இருந்தாலும் அந்த நபருக்கு விசுவாசம் இருக்கிறது. இந்த ஜெபமாலையை கொண்டு வந்து இங்கே விற்றால் இங்கு வரக்கூடிய இந்துவோ கிறிஸ்துவோ முஸ்லிமோ எல்லாரும் இதை வாங்கி கொண்டு போய் அவள் நினைவாக ஒன்று அவங்க வீட்டில் வைப்பாங்க. இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு கொடுப்பாங்க. இல்லை என்றால் யாராவது விசுவாசிகளுக்கு நான் வேளாங்கண்ணிக்கு போனேன், இல்லை பூர்ணிமாதா கோயிலுக்கு போனேன், இல்லை அடைக்கல் மாதா கோயிலுக்கு போனேன், அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இதை வச்சுக்கிங்க. நம்ம பைபிள் வாங்குறோமே இல்லையோ, மற்ற ஐட்டம் வாங்குறோமே இல்லையோ, ஜெபமாலையை வாங்கி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்பது வழக்கமாக இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி செப்கோ தியான சென்டருக்கு அந்த கடைக்கு போகும்பொழுது நான் பார்ப்பேன், அவ்வளோ வாங்கிட்டு போவாங்க ஜெபமாலை. இப்போ தான் பார்ப்போம், அடுத்து 1 hour மொத்தம் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு மாண்போடும் புகழோடும் உலகத்தை அரவணைத்து வருவதும் மக்கள் மத்தியில் எளிமையாக இடம் பிடிப்பது தான் இந்த ஜெபமாலை. பிரியமாலை, இந்த ஜெபமாலை நம்ம விளையாட்டுக்காக நம்ம வச்சுட்டு விளையாடுறோம். ஆனால் பிரியமாலை, இந்த ஜெபமாலைக்கு பார்ப்பதற்கு எளிமை இருந்தாலும் இந்த ஜெபமாலை நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபமாலை எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் நிறைந்ததாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 17ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசர் ஒருவர் தன்னுடைய மக்களை பார்த்து கூறுகின்றார், எல்லாரும் ஜெபியுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். அரசாணையை அவர் பிறப்பிக்கின்றார். 15ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் பேரரசராக இருந்த புனித ஹென்ரின்னு தான் நினைக்கிறேன், புனித ஹென்றி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். பிறந்தநாளை சிறப்பிக்கின்ற பொழுது அநேக மக்கள் அரசனுக்கு என்ன கொடுப்பாங்க, விலை மதிப்பில்லாத, மதிப்புள்ள சொல்கிறது மதிப்புனா கொஞ்சம் தூரம், மதிப்பில்லாத நிறைய பரிசுகளை கொண்டு வந்து இந்த அரசனுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சகோதரனும் ஒரு சின்ன பாக்ஸில் ஜெபமாலையை கொண்டு வந்து அந்த அரசனுக்கு பரிசாக கொடுக்கின்றார். பரிசாக கொடுக்கின்ற பொழுது மக்கள் பார்ப்பது ஆடம்பரத்தை. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆடம்பரத்தை நம்ம பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, கல்யாணத்தில் என்ன பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ளே சின்ன பொருள் தான் இருக்கும், வெளியே பாக்ஸ் பெருசாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, வெளியே பாக்ஸ் பெருசாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இருப்பாங்க, சும்மா ஒரு கடமைக்காக ஒரு ஃபோட்டோவுக்காக உள்ள ஒரு இதாக வச்சுட்டு வெளியே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த அரசனுடைய பிறந்தநாள் விழாவில் எல்லாரும் விலை மதிப்பில்லாத பரிசு பொருளை கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது இந்த சகோதரன் தன்னுடைய அரசனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சின்ன ஒரு பாக்ஸில் ஜெபமாலையை கொண்டு போய் அவர் கொடுக்கின்றார். அரசன் பார்க்கின்றார், இங்கு வந்துள்ள எல்லா கிஃப்டிலும் பார்க்கின்ற பொழுது இந்த ஜெபமாலை தான் சாதாரண ஒன்று, விலை இல்லாதது, சும்மா சின்னது வச்சுங்களேன், சின்னது ரொம்ப கம்மியான விலை. அப்போ மற்றதை பார்க்கின்ற போது இந்த ஜெபமாலைக்கு ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விலை இல்லாதது, மற்ற பொருட்கள் கவர்ச்சியானவை, விலை மதிப்பு மிக்கவை எல்லாம் இருக்கின்ற பொழுது அரசன் பார்க்கின்றார், எல்லாவற்றிலும் சிறப்பானது இந்த பரிசு தான் என்பதை கையில் எடுக்கின்றான். கையில் எடுத்து அந்த நிமிடமே தன்னுடைய அரசாட்சியில் ஆணை பிறப்பிக்கின்றான், என்னுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா இடங்களிலும், எல்லா பள்ளிகளிலும், எல்லா கல்லூரியிலும் எல்லா பிள்ளைகளும் ஜெபமாலை பக்தியில் வளர வேண்டும் என்ற ஒரு அரசாணையை அவர் யார், ஹென்றி பிறப்பிக்கின்றார். பிறப்பித்து விட்டு அவர் கூறுகின்றார், என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்ல, கல்விக்கூடங்களில் மட்டுமல்ல, காலேஜ்களில் மட்டுமல்ல, எல்லா ஆலயங்களிலும், எல்லா ஆலய முற்றங்களிலும், அதாவது வெளியே போகும்பொழுது முற்றங்களிலும்
ஒரு பாக்ஸில் ஜெபமாலை கண்டிப்பாக வைக்கணும். யாரெல்லாம் ஆலயத்திற்கு உள்வருகின்றார்களோ வருபவர் அனைவரும் ஜெபமாலை சொல்ல வேண்டும். ஒருவேளை ஜெபமாலை இல்லாதவர்களும் அதை எடுத்து பயன்பெற வேண்டும். அப்படி இந்த அரசன் தன்னுடைய உலகத்திற்கு தன்னுடைய என்ன கொடுக்கிறாரு, ஜெபமாலையினுடைய பக்தியை பரப்புவதற்காக மக்களுக்கு ஆணையிடுகின்றார். ஒருவேளை போப் பயஸ் ஐந்தாம் பயஸ் தான் ஜெபமாலை பக்தியை பரப்புகின்றார். ஆனால் இவர் தன்னுடைய ஆட்சியை கீழ் பரப்புவதற்கு எல்லாவற்றையும் எல்லா விதமான முயற்சியும் எடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்து 1539ஆம் ஆண்டு ஒரு போர் நடக்கிறது. ஐரோப்பா கண்டத்தில் ஒரு போர் நடக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியரா இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடக்கிறது. உலக வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு போர், லப்பான்டோ போர் பேர். இந்த போரில் முஸ்லிம் சைடு ஏறக்குறைய 1,00,000 போர் வீரர்களும் கிறிஸ்தவர்கள் பக்கம் ஏறக்குறைய 70,000 போர் வீரர்களும் இருக்கின்றார்கள். சாதாரணமாக யார் வெல்வார்கள்? அதிகமாக உள்ளவர் தான் 10 பேர் செத்தாலும் பரவாயில்ல வெல்லுவார்கள். இங்கே வாசிக்கின்ற பிரியமானவர்களே, 70,000 பேர் உள்ள ஒரு படையானது 1,00,000 பேருள்ள ஒரு குழுவை வெல்கின்றது. எப்படி வெல்கிறது என்றால் ஜெபமாலை பக்தியால். போப் பயஸ் ஐந்தாவது போப் பயஸ் என்ன சொல்றாரு? ஜெபமாலை எடுத்து ஊருட்ட சொல்கின்றார். ஐந்தாம் பயஸ் என்ன சொல்றாரு? ஜெபமாலை எடுத்து உருட்டுங்கள், நீங்கள் வெல்வீர்கள். அப்போ நடுக்கடலில் என்ன நடக்குது என்று கேட்டால் மிகப்பெரிய என்னது காற்று அடித்து கொண்டிருக்கிறது. போர்க்களங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. அவர்கள் ரெடியாக நிற்கிறாங்க, இவர்கள் ரெடியாக நிற்கிறாங்க. பாய்மர கப்பல்கள் நடுக்கடல் நிற்கப்படுகிறது. அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க இருக்குது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது காற்று அடிக்கிறது. அந்த காற்று நமக்கு சாதகம் அடிப்பதால் இவர்கள் அவர்களை எளிமையாக வெல்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் நிறைய இருக்குது, சொன்ன டைம் ஆயின போவோம். அப்போ ஜெபமாலை என்பது இதுதான். ஜெபமாலை வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது ஒருவேளை 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரை ஜெபமாலையின் வரலாறு வேற. ஏனென்றால் ஜெபமாலையினுடைய மகிமையும் மாண்பும் சக்தியும் வல்லமையும் மிகப்பெரிய எல்லையை கடந்து நிற்கின்றது. நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் சாதிக்காத எதுவும் இல்லை. ஜெபமாலை மீது, அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒருவர் ஜெபமாலை எடுக்காமல் போக மாட்டார். நேற்று நான் இங்கே வரும்பொழுது தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்கிட்டு பேசும்போது நாங்கள் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் பிரதர், அதனால பசங்க கூட பேசியிருந்தேன். பேசும் பொழுது ஒரு பிரச்சனை அங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனை என்று என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். சாதாரண நடக்குது, ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன பண்ணுவாங்க, ஏண்டா சாமி நம்ம அங்கே போய் மாட்டணும் ஓடிடுவாங்க. இல்லை ஒரு வீடு தீப்பற்றிடுது, என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது தப்பிச்சு ஓடுதான் பார்ப்பாங்க, வீடு அடங்க மாட்டாங்க யாரும். அப்போது பொதுவாகவே பிரச்சனை நடக்கும்போது எல்லாரும் ஓடி அகன்று போவது தான் மனிதனுடைய இயல்பு. அங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அங்கிருந்தெல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்னுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், ஃபாதர், எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் மக்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள், தப்பிச்சு ஓடி போகிறாங்க. ஆனால் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அங்கு தான் ஃபயர் ஃபோர்ஸ் வருது, அங்கு தான் போலீஸ்காரங்க வராங்க, அங்கு தான் மீட்கும் கரங்கள் வருது. பாருங்க,
எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பவர்கள் ஓடி போயிடுறாங்க, இல்லாதவன் காப்பாற்ற வரான். ஜெபமாலையும் அப்படித்தான். எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஜெபமாலை தான் மக்களை, குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாவரையும் காத்து வருது. ஒருவேளை திருச்சபை வரலாற்றில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தது ஜெபமாலை தான். பிரியமாலை, ஜெபமாலையை கையில் எடுங்கள். அதனால தான் ஜெபமாலையை பற்றி நம்முடைய திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் என்ன சொன்னார்? உருட்டுங்க, ஜெபமாலையை கையில் எடுங்கள். அவர்தான் அந்த 3 மறையுண்மைகளையும் பிரித்து கொடுக்கின்றார். 3 மறையுண்மை என்னது? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், கடைசி யார் இருந்தது? நம்ம ஜான் பால் II வந்து இயேசுவினுடைய தன்னுடைய என்ன சொல்கிறது பாஸ்டர் மினிஸ்ட்ரி பற்றி அவர் போட்டார். பாருங்க, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் போதனை, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்ப்பு, இவற்றை 4ஐயும் உள்ளடக்கிதான் ஜெபமாலை. பிரியமாலை, இந்த ஜெபமாலை என்பது சாதாரண ஒன்றல்ல. ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது நம்ம அன்னை மரியாளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அன்னை மரியாளோடு சேர்ந்து அன்னை மரியாளுக்கு உள்ளிருக்கின்ற இயேசுவுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அன்னை மரியாதை மட்டும் நம்ம மாற்றி நினச்சிட்டு நம்ம உருட்டல. ஒவ்வொரு மணிகளையும் உருட்டும் பொழுதும் அருள் நிறைந்தவளை வாழ்க. யாரு? கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன அந்த வார்த்தை, அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். யாரு? மேலே இருக்கிற மனுஷன். ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் பேறு பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றதை. பாருங்க, அன்னை மரியாளை மட்டுமல்ல, அன்னை மரியாளோடு சேர்த்து கொண்டு ஆண்டவரை கடவுள், அதாவது விண்ணுலக தந்தையையும் மகனையும், அதாவது 3 கடவுளையும் நாம் ஜெபமாலையில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். 3 ஜெபமாலையும் 3 கடவுளையும் உள்ளடக்கியது தான் இந்த ஜெபமாலை. பிரியமாலை, இந்த ஜெபமாலையை கையில் எடுக்கின்ற போது நாம் தவறாக நினைக்க வேண்டாம். இது என்ன ஜெபமாலை? அன்னை மரியாள் மட்டுமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அன்னை மரியாள் கருவில் சுமந்த ஆண்டவரை, அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்து சொன்ன அந்த தந்தையை, எல்லாவரையும் தூய ஆவியை உள்ளுக்குள் கொண்டுதான் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய கரங்களில் ஜெபமாலை உருட்டுகின்ற போது நீங்கள் ஜெபியுங்கள், தியானியுங்கள். எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் போர்க்கொடிகள் பறக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்திலெல்லாம் அமைதி இல்லையோ, எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லையோ, எங்கெல்லாம் மனித மாண்புகள் சீர்குலைக்கப்படுதோ, எங்கெல்லாம் அவமானங்கள் அரங்கேற்றப்படுதோ, எங்கெல்லாம் குடும்ப வரலாறு தகர்க்கப்படுதோ, எங்கெல்லாம் யாருடைய மகிழ்ச்சியெல்லாம் அழிக்கப்படுதோ, அங்கெல்லாம் உயர்த்துங்கள் ஜெபமாலையை. உங்களுக்கு உண்மையாகவே ஜெபிக்க மனம் இருந்தால், உண்மையாகவே ஆண்டவர் சேர்ந்து வாட மனம் இருந்தால் ஜெபமாலையை கையில் எடுங்கள். அந்த ஜெபமாலையை உயர்த்துகின்ற ஒவ்வொரு நிமிடமும், ஜெபமாலையை உயர்த்துகின்ற ஒவ்வொரு நேரமும், ஜெபமாலையை உயர்த்துகின்ற ஒவ்வொரு நிமிஷங்களும் அன்னை மரியாள் உங்களுக்கு பக்கமாக நிற்பாள், துணையாக. அன்னை மரியாள் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்த அவருடைய மகனும், மகனுடைய தகப்பனும், அவரை சக்திப்படுத்த தூய ஆவியானவரும் அங்கே நிற்பார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் உண்மையாகவே ஈடேற்றப்படும், வெற்றிமயமாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.